Good morning, student. Next, chapter 6, unit 3rd, chapter 6, unit 3rd, respiration அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய நியூ டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்கணுங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு எக்ஸ்பிரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷனுடைய மெயின் பர்பஸ் என்னங்க? நம்ம ஆல்ரெடி ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி அசிமிலேஷன் ஆயிடுச்சு. ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப்ஷன் ஆகி அசிமிலேஷன் ஆகி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அசிமிலேஷன் ஆன ஃபுட்டு வந்து இப்போ எதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஆஃப் அவர் பாடி, நம்ம பாடிக்குள்ளே ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளேயும் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோராக இருக்குது. ஸோ அந்த ஃபுட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எனர்ஜி லிபரேட் ஆகணும். இப்போ லிபரேட் ஆகணும்னா என்ன ஆகணும்? ஃபுட்டு ஆக்சிடேஷன் ஆகணும். இப்போ ஃபுட்டு ஆக்சிடேஷன் ஆகணும்னா ஆக்சிஜன் வேணும். இப்போ ஆக்சிஜன் எங்கே இருக்குது? அட்மாஸ்பியரில் இருக்குது, என்வாமெண்ட்டில். இப்போ அட்மாஸ்பியர் எங்கே இருக்குது? நமக்கு அவுட் சைட் ஆஃப் த பாடி, நம்ம பாடிக்கு வெளியில் நம்மளை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம பாடிக்குள்ளே டேக்கப் பண்ணி கொண்டு போகணும், உள்ளே என்டர் பண்ண வைக்கணும். அப்போ என்டர் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்கன் சிஸ்டம் வேணும். அந்த ஆர்கன் சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அடிச்சு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபுட்டு ஆக்சிடேஷன் ஆக போகுது. ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் C6H12O6 அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் குளுக்கோஸோட ப்ளஸ் ஆக்சிஜன் சேருது. ஆக்சிடேஷன் ஃபுட்டு ஆக்சிடேஷன் ஆனோடனே நமக்கு என்ன லிபரேட் ஆகும் அப்படின்னா எனர்ஜி. லிபரேஷன் ஆன எனர்ஜி வந்து எதுக்காண்டி யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் வேரியஸ் ஒர்க் ஆஃப் த பாடிஸினுடைய பல்வேறு பணிகளுக்கு தேவைப்படும். வளர்ச்சி, குரோத்து, ரிப்பேரிங்க்கு தேவைப்படும். ப்ளஸ் இந்த ஆக்சிஜனோட இந்த எனர்ஜியோட சேர்ந்து ப்ளஸ் என்ன லிபரேட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சைடு த பாடியில் எவ்ரி செல்ஸ் ஆஃப் த பாடியில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பாய்சனஸ் கேஸ். ஸோ இந்த பாய்சனஸ் கேஸ் அப்படிங்கிறத CO2 நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பாடியிலிருந்து அவுட் சைடு கொண்டு வரணும், என்வாமெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு ஒரு ஆர்கன் வேணும். அந்த ஆர்கன் தான் என்ன? ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். சரிங்களா? ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுங்கிறது வந்து சரௌண்டிங்கில் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி நமக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொன்னோம்னா செல்ஸுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து ஃபுட்டை ஆக்சிடேஷன் பண்ண வைக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ஆனவுடனே ஃபுட்டு ஆக்சிடேஷன் ஆனவுடனே எண்டு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ளஸ்ஸு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கிடைக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை நமக்கு வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வேணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்ப்போம். ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். இப்போ நான் சொன்னது தான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இன் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். என்னென்ன அனிமல்ஸில் என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங், இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து லங்ஸ்லேருந்து எப்படி பிளட்டுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி நமக்கு வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து எப்படி செல்ஸுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகி என்டர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். இப்போ கேஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது? நம்ம கேஸை வந்து டேரெக்டாக லங்ஸுக்குள்ளே இன்ஸ்பிரேஷன் வழியாக கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைப்போம், என்டர் ஆயிரும், லங்ஸ்குள்ளே என்டர் ஆயிரும். இப்போ லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எப்படி வந்து பிரெயினுக்கு போகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா த்ரூ த பிளட் மீடியம். வந்து என்ன மீடியம்? பிளட்டுங்கிற மீடியம் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுதுங்க. ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இப்போ ரெஸ்பிரேஷனை ரெகுலேஷன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா நமக்கு பிரெயினில் வந்து மெடுலோ ஒப்லாங்கேட்டா அப்படிங்கிற ஏரியாவில் வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்குது. ஸோ அந்த சென்டர் வந்து ரெஸ்பிரேஷனை ரெகுலேஷன் பண்ணுங்க. அடுத்து ப்ராப்ளம்ஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம்? சரிங்களா? ஹீமோகுளோபின் கண்டென்ட் குறைஞ்சது அப்படின்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் வந்து கம்மியாகும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஸார்டர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ். இப்போ ப்ராப்ளம் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலான ஏரியாவில் இருக்கக்கூடும். இப்போ நம்ம கரூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறோம். இப்போ கரூரில் இருக்கக்கூடிய நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து நம்ம ஹை ஆல்டிடியூடுக்கு போகிறோம். இப்போ திடீர்னு வந்து ஊட்டி, கொடைக்கானல்ங்கிற ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சி போகும். அப்போ நமக்கு அங்கே ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி ஏற்படுது.
அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், ப்ராப்ளம் எப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூபா டைவர்ஸ்னு என்னங்க, ஆழ்கடல் நீந்துபவர்கள். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே டும்முன்னு கடலுக்குள்ளே குதித்து கடலுக்குள்ளே போய் நீச்சல் அடிப்பாங்க. இப்போ கடலுக்குள்ளே நீந்தும் போது அவங்களுக்கு ஆக்சிஜனுடைய அளவு வந்து வேரியேஷன் ஆகும். அப்போ அங்கே ஆக்சிஜனுடைய டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸார்டர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் டியூபர்குலோசஸ், பிராங்கிட்டிஸு, எம்பைசீமா, ஆஸ்துமா, இந்த மாதிரி வரக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் நம்ம தெரியுது இல்லைங்க, ஸ்மோக்கிங்னால என்னென்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா. எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் தான் இங்கே நம்ம டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் த ரேட் அண்ட் டெப்த் ஆஃப் த ப்ரீத்திங் அண்ட் சப்ளைஸ் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் டு த மசில் அண்ட் ரிமூவ் மோர் CO2 ஃப்ரம் த டிஷ்யூ. பார்த்துங்க, நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே இருக்கும், பார்த்துருங்க. ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம டாபிக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி இன்ஹெல்ட் அண்ட் எக்ஸ்கெல்டு ஏர். ஆமாம், நம்ம காற்றை உள்ளே வாங்கி வெளியே ஏற்றுறோம். எதுக்காண்டிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கு இம்பார்ட்டண்டானா, ஆமாம் லைஃபுக்காண்டி நம்ம உள்ளே வாங்கி வெளியே ஏற்றுறோம். சரி, ரைட்டு. வி ஈட் ஃபுட் ஃபார் எனர்ஜி. ஆமாம், ஃபுட்டை வந்து நம்ம எனர்ஜிக்காண்டி ஆல்ரெடி நம்ம என்கல்ஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அதான் ஆக்சிடேஷன் பண்ணணும், அதுக்கு தான் ஆக்சிஜன் வேணும். சரி, இப்போ இந்த ஃபுட்டு வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்டு பை த ஆர்கானிசம் டு பிரேக் டவுன் த பயோமாலிகூல்ஸ் லைக் குளுக்கோஸ் அண்டு டு டெரைவ் த எனர்ஜி. புரிஞ்சுதுங்களா? நான் உங்களுக்கு அப்போ சொன்ன விஷயம் தான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றணும். சரிங்களா. இட் இஸ் த எசென்சியல் ஃபார் லைஃப். ஆக்சிஜனை வந்து ஃபுட்டு ஆக்சிடேஷன் அடைகிறது நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையானது. நம்ம பாடிக்குள்ளே ஃபார்ம் ஆன எண்டு ப்ராடக்டான கார்போஹைட்ரேட்டுங்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறதும் நமக்கு எசென்சியலான ஒரு ப்ராசஸ்ஸுங்க லைஃப்பில். சரி, ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட்டு எப்படி நம்ம டைஜஸ்ட் ஆகுது, என்ன பண்ணுது, எப்படி அப்சார்ப்ஷன் பண்ணுது நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சிஜன் நெசசரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசசரி தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எதுக்காண்டி இம்பார்ட்டன்ட் ஆக்சிஜன்? ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் ஆகி நமக்கு எனர்ஜி லிபரேட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு இதுதான் ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே கொண்டு போகணும். சரிங்களா. ரைட்டுங்க. இப்போ இந்த ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன், த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஃபியூ ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், இதெல்லாம் ஹியூமனில் நம்ம பார்க்க போகிறோம். த டேர்ம் respiration refers to the exchange of the oxygen and carbon dioxide between the environment and cells of our body, where organic nutrients are break down enzymatically to release the எனர்ஜி. நோட் பண்ணிச்சுக்கோங்களா. இதை வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் டெஃபினிஷனாக எழுதிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். இது ஒரு 5 மார்க்கை நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க்காக நோட் பண்ண வச்சிங்க. அதில் என்ன கேட்கலாம்னு சொன்னோம்னா, வாட் ஆர் த 5 பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய அடிப்படையான 5 பணிகள் என்ன அடிச்சிருவீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்சேஞ்ச் தான் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் த பிளட்டுக்கும் அட்மாஸ்பியருக்கும் இடையில கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வேலையை இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பண்ணுது. டு மெயின்டைன் த ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் பாடி பிஹெச், நம்ம பாடியுடைய பிஹெச்சை ரெகுலேஷன் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. அடுத்து ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த இன்ஹெல்டு பேத்தோஜன் அண்டு பொலுட்டன்ஸ். நம்ம உடம்புக்குள்ளே உச்சுவாசம் நடக்கும்போது உச்சுவாசத்தோடு சேர்ந்து பொல்யூஷனும் உள்ளே வராமல் தடுக்குது, பேத்தோஜன் நோய் கிருமி உள்ளே வராமல் தடுக்குது இது. அடுத்து டு மெயின்டைன் த வோக்கல் கார்ட்ஸ் ஃபார் த நார்மல் கம்யூனிகேஷன், நம்மளுடைய குரல் வலையை மெயின்டைன் பண்ணுது, சாதாரணமாக மற்றவங்களுக்கு தகவல் பரிமாற்றம், அதாவது பேசுவதற்கு எளிதாக இருப்பதற்கு. அடுத்து டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ்டு டூரிங் த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் த்ரூ ப்ரீத்திங். நம்ம ப்ரீத்திங் நடந்தோடனே செல்ஸில் ஆக்சிடேஷன் அடையும் பார்த்திங்களா, அந்த ஆக்சிடேஷன் அடையும் போது என்ன ஆகுங்க, ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணுது, நமக்கு வெளியேற்றுதுங்க. சரிங்களா. இப்போ இந்த எக்ஸ்கெல்டு ஏரை வந்து நீங்கள் வந்து லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீட்டான காற்று தான் நம்ம மூக்கிலிருந்து வெளியே வருங்க. அப்போ பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியேற்றுது. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இன் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். என்னென்ன ஆர்கானிசத்தில் என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போங்க. சரிங்களா. இப்போ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டிபெண்டிங் அப்பான் their habits.
சரிங்களா? அது எந்த இடத்த சார்ந்து வாழ்கிறதோ அந்த இடத்த பொறுத்து அதனுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது. இந்த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் 1 மார்க் நோட் பண்ணுங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இஸ் வெரி லோ இன் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு ரொம்ப கம்மி கம்பேர்டு டு த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஏர். சரிங்களா? லேண்டில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரை ஆக்சிஜன் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு கம்மி. ஸோ அப்போ அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே ரெஸ்பிரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டராக பண்ணணும். சரிங்களா? ஃபாஸ்டர் தென் த லேண்ட் அனிமல்ஸை விட அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பிரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா வாட்டரில் டிசால்வ் ஆன ஆக்சிஜனுடைய அளவு கம்மி. ஸோ அப்போ கம்மியாக இருக்குன்னா நிறையா ஆக்சிஜன் தேவை அப்படிங்கும்போது ஸ்பீடாக ரெஸ்பிரேஷன் நடந்தால் தான் நிறையா ஆக்சிஜன் எடுத்துக்க முடியும். சரிங்க, அடுத்து 1 மார்க் நோட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த சொன்ன விஷயமும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் லைக் ஸ்பாஞ்சு, சீலண்ட்ரேட், பிளாட்வார்ம்ஸ் இதுலாம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுமே கிடையாது. இப்போ இதில் எப்படிங்க சார் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா பாடி சர்ஃபேஸில் சிம்பிள் டிஃப்யூஷன் நோட் பண்ணிச்சுங்க. 1 மார்க்கு பாடி சர்ஃபேஸில் சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக ரெஸ்பிரேஷன் நடக்குது. அடுத்து எர்த்வார்முடைய மாய்ச்சர் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் டிஃப்யூஷன் வழியாக தான் நடக்கும். சரிங்களா? பட் இன்செக்டில் எப்படி நடக்குதுன்னு சொல்லினா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் என்னவாக இருக்குது அப்படின்னா ட்ரக்கியல் டியூப்ஸ். காக்ரோச் படித்தோம் பார்த்தீங்களா, ட்ரக்கியல் டியூப்ஸ். அடுத்து அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கிறது என்னென்னா கில்ஸ். நோட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்டு மொலஸ்க்ஸ் நத்தை மற்றும் நீர்வாழ் பூச்சிகளில் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கிறது என்னென்னா கில்ஸுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமாங் வெட்டப்ரேட்ஸான ஃபிஷ்ஷு பார்த்தோம் என்ன எதை யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிங்கன்னா கில்ஸை யூஸ் பண்ணும். வேறு ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல், பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாமே எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாஸ்குலரைஸ்டு லங்ஸ். மைண்டில் வச்சுங்க, லங்ஸை யூஸ் பண்ணுது. ஆனால் ஃப்ராக் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைமத்தை வந்து எதில் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னா வாட்டரில் தான் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த வாட்டரில் அது இருக்கும்போது அதோடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கிறது யார் அப்படின்னா மாய்ச் ஸ்கின். லேண்டுக்கு வந்தோடனே அதோடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கிறது எது அப்படின்னா லங்ஸுங்க. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட்டுங்க, முக்கியமாக நோட் பண்ணிச்சுங்க 1 மார்க்கில். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகி லங்ஸில் ஆல்வியோலை வரைக்கும் முடியுங்க. அதுதான் என்னது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அல்லது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஸோ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனை வந்து 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இன்னொன்று லோவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்ட்டு. அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு என்னங்க, நமக்கு இந்த ஃபேரிங்ஸ் இருக்குது வாங்க, தொண்டைக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே அப்பர் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் அல்லது ஆர்கன் சொல்லலாம். இப்போ லோவர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொண்டைக்கு கீழேங்க. சரிங்களா? தொண்டைக்கு கீழே என்ன இருக்கும், ட்ரக்கியாவிலிருந்து லங்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸுங்க. சரி, இப்போ ஹியூமனில் என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இட்ஸ் இன்க்ளூட் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், அதே வெளிமூக்கு துவாரம், நாசல் கேவிட்டி மூக்கு குழி, ஃபேரிங்ஸ் தொண்டை குரல் வலை அண்டு லாரிங்ஸ் குரல் வலை, ட்ரக்கியா மூச்சு குழாய், பிராங்கை மூச்சு கிளைக்குழல், பிராங்கியூல்ஸ் அதை விட மைனூட்டான மூச்சு கிளைக்குழல்கள், அண்டு லங்ஸ். இந்த லங்ஸில் என்ன இருக்குன்னா ஆல்வியோலை, ஏர் சாக்னு சொல்லலாம். ஆல்வியோலை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏர் சாக்ஸ். இதுதான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இங்கே நமக்கு ஹியூமனில் ஆக்ட் பண்ண போகுதுங்க. சரி, இந்த பார்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். இப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஆரம்பிக்குதுன்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் ஏர் என்ட்ராகி லங்ஸ் வரைக்கும் போகணுங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் வந்து எதில் டெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராங்கியூல்ஸில் டெர்மினேட் ஆகுதுங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரிலேருந்து பிராங்கியூல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜோனை என்ன ஜோன் அப்படிங்கிறோம்னா கண்டக்டிங் ஜோன். நோட் பண்ணிச்சுக்கோங்க, கண்டக்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரிலேருந்து டெர்மினல் பிராங்கியூல்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னதுங்க கண்டக்டிங் ஜோன். இப்போ ரெஸ்பிரேட்டரி ஜோன்னா என்னங்க, ஆல்வியோலையும் அந்த ஆல்வியோலோட டச் ஆகி இருக்கக்கூடிய மைனூட் டக்ட், அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஜோன். நோட் பண்ணுங்கள், ரெஸ்பிரேட்டரி ஜோன்னா ஆல்வியோலையும் ஆல்வியோலோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய டக்ட்டுன்னு என்னங்க ரெஸ்பிரேட்டரி பார்ட் அல்லது ரெஸ்பிரேட்டரி ஜோன். சரி, இந்த ரெஸ்பிரேட்டரி ஜோனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் ஜோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கணும்.
ரெஸ்பிரேட்டரி ஜோனுடைய வேலை அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். சரிங்களா, அங்கே தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். இப்போ கண்டக்டிங் ஜோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபைஸ் அண்ட் வார்ம்ஸ் த இன்கமிங் ஏர். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் காற்றை சுவாசிக்கும் போது வெப்பமான காற்று உள்ளே போகும் லங்ஸுக்குள்ளே. ஸோ அப்போ வெப்பமான காற்று உள்ளே போய் லங்ஸை ஹீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஹியூமிடிஃபை ஈரப்பதமாக மாற்றும். எது கண்டக்டிங் ஜோன். இப்போ மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காற்று வந்து குளிர்ச்சியான காற்றை உள்ளே இழுப்போம். அப்போ அது மேலும் உள்ளே போய் நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த நமக்கு டிபி எம்பைசீமா இந்த மாதிரி டிசீஸ் காஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் உள்ளே போகக்கூடிய ஏரை வந்து என்ன மாற்றுது, வார்ம்ஸாக கொஞ்சம் ஹீட்டாக மாற்றும், வார்மத் கொடுக்குங்க. சரிங்களா. இப்போ இந்த ஹியூமன் பீயினுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரிலிருந்து நான் உங்களுக்கு சொன்னது தான். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஃபைன் ஹேர் இருக்குதுங்க. ஏர் ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி என்ன இருக்குது அப்படின்னா ஃபில்டர் மாதிரி ஃபைன் ஹேர் இருக்குது, ப்ளஸ்ஸு மியூக்கஸ் லைனிங் இருக்குதுங்க, சளிப்படலம் இருக்குது. இப்போ நமக்கு ஏர் வழியாக என்ட்ராகக்கூடிய டஸ்ட்டு பேத்தோஜன் எல்லாமே எதில் வந்து ட்ராப் ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மியூக்கஸில் ட்ராப் ஆகிடுதுங்க. ஸோ அந்த மியூக்கஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாசோஃபேரங்ஸ் தொண்டையின் வழியாக உள்ளே இழுத்து என்ன பண்ணிடுறோம், நம்ம முழுங்கிடுறோம். சரிங்களா. அப்போ நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் வழியாக போய் அலிமெண்ட்ரி கேனாலுக்குள்ளே என்ட்ராகி வெளியேறுதுங்க. சரிங்களா, ரைட். அப்போ இப்போ மைக்ரோப்ஸும் என்ன ஆயிருன்னா டைஜஸ்ட் ஆகி வெளியேறி அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாட்டிஸ் அப்படின்னு இருக்குதுங்க. அந்த கிளாட்டிஸ்க்கு மேலே வந்து ஒரு பிளாப் மாதிரி ஒரு கார்ட்லேஜினஸ் போன்றிருக்கு, அது பேர் எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு பேருங்க. ஸோ இந்த கிளாட்டிஸை கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். எப்போ அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்கல்ஃப் பண்ணும்போது விழுங்கும்போது சாப்பாட்டை விழுங்கும்போது இந்த நம்ம காற்று குழாய்க்குள்ளே நுழையாமல் கிளாட்டிஸ்குள்ளே என்ட்ராகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒன்று வேணுங்க. சரி, ரைட். The ciliated epithelial cell lining the trachea, bronchi and bronchioles secrete the mucus. Mucous membrane lining the airway contain a couplet cells. Note பண்ணுங்க, couplet cells which secrete the mucus. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி லெசன்லேயே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இங்கேயும் மைண்டில் வச்சுங்க, கோப்லெட் செல்ஸ் வந்து செக்ரீட் த மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். சரிங்களா. மியூக்கஸுங்கிறது ஸ்லிம்மி மெட்டீரியல் ரிச் இன் கிளைக்கோ ப்ரோட்டீன். நோட் பண்ணுங்கள், 1 மார்க், ரிச் இன் கிளைக்கோ ப்ரோட்டீன். இதுக்குள்ள தான் இந்த பேத்தோஜன் மைக்ரோப்ஸு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்குதுங்க உள்ளே ட்ராப் ஆகிருக்குது. அதை அப்படியே என்ன பண்ணிக்குதுங்க எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோலோவிங் வழியே நம்ம முழுங்கும்போது. சரிங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டயக்ராம். Carried upwards to passes down the gullet during the normal following. During the following, the thin elastic flap called epiglottis prevent the food from entering into the larynx and avoid the choking of food. சரிங்களா. நமக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ஏர் டியூப்பில் என்ட்ராகி நமக்கு தும்மல் வராமல் தடுக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புற போகாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்னா எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா. அடுத்து ட்ராக்கியா இஸ் ஏ செமி ஃப்ளெக்சிபிள் டியூப் சப்போர்ட்டட் பை மல்டிபிள் கார்ட்லஜினஸ் ரிங்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் அப் டு த மிட் thoracic cavity. இந்த ட்ராக்கியாங்கிறது எது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டினுடைய மையப்பகுதி வரைக்கும் போகுது, ஒரு குழல், நீண்ட குழலாக. அல்லது வேறு எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5th thoracic vertebra வரைக்கும் இந்த ட்ராக்கியாங்கிறது போகுது. அந்த 5th thoracic vertebra ரீச் பண்ணோடனே அங்கே என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பிராங்கையாக கன்வெர்ட் ஆகுதுங்க. லெஃப்ட் பிராங்கை, ரைட்டு பிராங்கைன்ட்டு. லெஃப்ட் பிராங்கை எதுக்குள்ளே என்ட்ராகுன்னு சொன்னீங்கன்னா லெஃப்ட் லூப் ஆஃப் த லங்ஸு. ரைட்டு பிராங்கைங்கிறது என்டர் இன்டு த ரைட் லூப் ஆஃப் த லங்ஸுக்குள்ளே என்டர் ஆயிருங்க. சரிங்களா. இந்த பிராமரி பிராங்கை 1 பிராங்கஸ் அண்ட் ஈச் ஆஃப் த லங்ஸ்க்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. தென் த லங்ஸ் இந்த பிராங்கைஸ் டிவைடட் இன்ட்டு ரிப்பீட்லி இன்டு த செகண்டரி. இப்போ என்ட்ரான இந்த பிராங்கை அப்படிங்கிறது என்ன மாதிரினா செகண்டரி பிராங்கை அண்ட் டெர்சரி பிராங்கை அண்ட் ஃபர்தர் டிவைடட் இன்டு த டெர்மினல் பிராங்கியூல்ஸ் அண்டு ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடுதுங்க. சரிங்களா, ரைட்டு. இப்போ இந்த பிராங்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஷேப்பில் இருக்கக்கூடிய கர்வ்டு கார்ட்லஜினஸ் பிளேட் டு என்ஷூர் தட் த ஏர் பாசேஜ் டஸ் நாட் கொலாப்ஸ் ஆர் பஸ்ட் அஸ் த ஏர் ப்ரெஷர் சேஞ்ச் டியூரிங் த பிரீத்திங். சரிங்களா. இந்த காற்று குழாய் வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த சி ஷேப்டு இருக்கக்கூடிய கவுடு கார்ட்லஜினஸ் அப்படிங்கிறது ட்ரக்கியாவை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்க. இது எல்லாமே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி பிராங்கியூல்ஸ், செகண்டரி பிராங்கியூல்ஸு,
இந்த பிராங்கியூல்ஸ்லாம் லங்ஸ்குள்ளே ஆல்வியோலில் என்ட்ரவுடனே அங்கே என்ன கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடையாதுங்க, இந்த கார்ட்லேஜினஸ் சி ஷேப்டு ரிங்கு கிடையாது. அதுக்கு போல் என்ன இருக்குன்னா ஸ்மூத் மசில்ஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த ஸ்மூத் மசில் என்னன்னா கண்ட்ராக்ட் அண்டு ரிலாக்ஸ் டு அட்ஜஸ்ட் த டயமீட்டர் ஆஃப் தீஸ் ஏர்வேஸ். சரிங்களா, ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியூல்ஸ் terminate into the highly vascularized thin walled pouch like air sacs called alveoli. நோட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆல்வியோலைங்கிறத 2 மார்க்கில். ஸோ இந்த ஆல்வியோலை என்ன பண்ணுதுன்னா மீண்ட் ஃபார் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஆல்வியோலையில் எத்தனை லேயர் இருக்கும் அப்படின்னா 3 லேயர்ஸ் இருக்கும். முக்கியமான விஷயம் நோட் பண்ணிச்சுங்க, இந்த ஆல்வியோல்ஸில் வந்து 3 லேயர்ஸ் இருக்கும். அந்த 3 லேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தின் ஸ்குவைமஸ் எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் லேயராக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தின் ஸ்குவைமஸ் எபித்தீலியல் செல்ஸாக இருக்கும் ஆல்வியோலையில். அடுத்து எண்டோத்தீலியல் செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலர் கேப்லரிஸ். இந்த ஆல்வியோல்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸுக்கு பேர் தான் கேப்லரிஸு. அந்த கேப்லரிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தீலியல் செல்ஸு இருக்கும், இந்த ஆல்வியோல்ஸை சரௌண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இன்பிட்வீன் த தின் ஸ்குவைமஸ் எபித்தீலியல் செல் அண்டு எண்டோத்தீலியல் செல்ஸுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மெம்பரைன் இருக்கும். தட் மெம்பரைனுக்கு பேர் என்ன அப்படின்னா பேஸ்மென்ட் மெம்பரைன். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். பேஸ்மென்ட் மெம்பரைன்ங்கிறது ஆல்வியோலையில் ஏர் சாக்கில் அந்த தின் எபித்தீலியல் செல்ஸுக்கும் எண்டோத்தீலியல் செல்ஸுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிருக்கிறது என்னது பேஸ்மென்ட் மெம்பரைன். ஸோ இந்த பேஸ்மென்ட் மெம்பரைனில் எத்தனை செல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்மென்ட் மெம்பரைன்கிறேன். இந்த ஸ்குவைமஸ் எபித்தீலியல் செல்ஸில் வந்து எத்தனை டைப் செல்ஸ் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்குது, டைப் 1 அண்டு டைப் 2 அப்படின்ட்டு. டைப் 1 அப்படிங்கிறது என்ன ஒன்று அப்படின்னு அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்காக யூஸ் ஆகும். டைப் 1 அப்படிங்கிறது டைப் 1 செல் வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்காக யூஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டைப் 2 செல் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபக்டன்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுவதற்கு இது யூஸ் ஆகுது. எது டைப் 2 சர்ஃபக்டன் அப்படிங்கிறது அந்த கோழைப்படலை மாதிரி இருக்குதுங்க. சரிங்களா, ரைட் பார்ப்போம். இங்கே நிறைய டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் புக்கில். டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறத நீங்கள் மட்டும் கொஞ்சம் இங்கே சொல்கிறேன் பார்த்துலாம். சரிங்களா, இந்த டைப் 1 செல்ஸ் ஆர் வெரி தின் ஸோ தட் கேஸ் கேன் டிஃப்யூஸ் ரேப்பிட்லி த்ரூ தெம். அப்போ கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்கு யூஸாக இருக்குது, தின் செல்லாக இருக்குது. டைப் 2 செல்ஸ் ஆர் திக்கர் சிந்தசைஸ் செக்ரீட் எ சப்ஸ்டன்ஸ் கால்டு என்னது சர்ஃபக்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, சர்ஃபக்டன்ட் நோட் பண்ணிச்சுங்க. அடுத்துங்க இந்த லங்ஸ் ஆர் லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூங்க. லங்ஸுங்கிறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாஞ்சால் ஆன பாஞ்ச் டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாஞ்ச் டிஷ்யூ அப்படிங்கிறது என்க்ளோஸ்டு எ தொராசிக் கேவிட்டி சரௌண்டட் பை எ ஏர் டைட் ஸ்பேஸ். தொராசிக் கேவிட்டியில் ஏர் டைட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுங்க. சரிங்களா, இந்த தொராசிக் கேவிட்டி இஸ் பவுண்டடு டார்சல்லி. இந்த தொராசிக் கேவிட்டிங்கிறது முன்பகுதியில் எதனால் இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னா ஸ்டெர்னம் அப்படிங்கிற போன். சரிங்களா, பேக் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்டப்ரல் போன்ஸ். டார்சல்னால் முதுகு பகுதி பின்னாடி பார்த்தீங்க, வென்ட்ரல்னால் முன்பகுதி, டார்சல்னால் பின்பகுதி, வென்ட்ரல்னால் முன்பகுதிங்க. ஸ்டெர்னம் லேட்டரில் எதை கவர் பண்ணியிருக்கீங்கன்னா ரிப்ஸுங்க, ரிப்ஸ் விலா எலும்புகள். பாட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா டயஃப்ரம். ஸோ இப்போ வந்து சுற்றி கவர் பண்ணியிருக்குது, நடுவில் லங்ஸு அப்படியே நமக்கு ஹேங்கிங் ஆகி தொங்கிக்கிட்டு இருக்குதுங்க. சரிங்களா, லங்ஸினுடைய பின்னாடி முதுகு பகுதியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்டப்ரல் காலம் இருக்குது. இந்த முன்னாடி ஜஸ்ட் ரீஜனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்டெர்னங்கிற மார்பெலும்பு இருக்குது. பக்கவாட்டுகளுக்குள்ள சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விலா எலும்புகள் இருக்குது, ரிப்ஸுங்கிற விலா எலும்புகள் இருக்குது. அடிப்பகுதியில் என்ன இருக்குதுன்னா டயஃப்ரம் இருக்குது. சரிங்களா, லங்ஸ் இஸ் கவர்டு பை எ டபுள் வால்டு மெம்பரைன் இஸ் கால்டு. நோட் பண்ணிங்க ப்ளூரல் மெம்பரைன். சரிங்களா, லங்ஸை கவர் பண்ணிடக்கூடிய மெம்பரைன் பேர் ப்ளூரல் மெம்பரைன் பேருங்க. சரிங்களா, இது எதுக்காண்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூரல் மெம்பரைனில் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, ப்ளூரல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அந்த ப்ளூரல் ஃப்ளூயிட்ஸினுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, உராய்வுகள், அந்த உராய்வுகள் ஏற்படாமல் தடுக்கிறது தான் இதனுடைய வேலை அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம், இது ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்களா. ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸுங்கிறது எதுங்க, எது ஆல்வியோலைங்கிறத ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்.
சரிங்களா? ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா மஸ்ட் பி வெரி லார்ஜ் அண்டு ரிச் சப்ளை வித் பிளட் வெசல்ஸ். நல்லா லார்ஜ் ஏரியாவாக இருக்கணும். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஏரியா லார்ஜ் ஏரியாவாக இருக்கணுங்க. சரிங்களா? நமக்கு இந்த டென்னிஸ் கோர்ட் என்ன சைஸில் இருக்குதோ அந்த சைஸுக்கு நம்ம லங்ஸினுடைய ஏர் சாக்ஸு ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சோம்னா அந்த அளவுக்கு வருங்க. எவ்வளோ ஏர் சாக் வந்து நம்ம லங்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொல்லினா 300 மில்லியன் ஏர் சாக்ஸ் வந்து நம்ம லங்ஸ்குள்ளே இருக்குதுங்க. சரிங்களா? ரைட். அடுத்து இட் சுட் பி எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் கெப்ட் மாய்ச். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், ஈரப்பாத்தம் இருக்கணுங்க. அடுத்து இட் சுட் பி இன் டைரக்ட் காண்டாக்ட் வித் த என்வால்மெண்ட். நேரடியாக என்வால்மெண்ட்டோட காண்டாக்ட் வச்சுருக்கணும் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து இட் சுட் பி பெர்மியபிள் டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் வந்து என்ன ஒன்று அடி சொல்லினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பெர்மியபிள் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன். நோட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது ரெஸ்பிரேஷனில், என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்டு த லங்ஸ். லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கு இடையில ஏரை வந்து என்ன ஆகுன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஆமாம், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து லங்ஸுக்கு என்டர் ஆகணும் ஆக்சிஜன். அப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எங்கே வரணும், அட்மாஸ்பியருக்கு வரணும். அப்போ எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் இங்கே அடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பை த பிளட். இப்போ டிஷ்யூவில் ஃபார்ம் ஆன கார்பன் டை ஆக்சைடை யார் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம், பிளட்டு நேராக எங்கே வரும், லங்ஸுக்கு வரும். லங்ஸ்லேருந்து என்ன நடக்கும், வெளியேற்றிடும். ஸோ இப்போ இதே மாதிரி லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு யார் போவா, பிளட்டு எங்கே போகும், செல்ஸ் ஆஃப் த பாடிக்கு உடைய சப்ளை பண்ணிடும். இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பிட்வீன் த பிளட் அண்டு செல்ஸ் அது அங்கே நடக்கணுங்க. அடுத்து அப்டேக் த ஆக்சிஜன் பை த செல்ஸ் ஃபார் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிலீஸ் ஆஃப் CO2 இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு நெக்ஸ்ட்டு டாபிக் பார்ப்போங்க. இப்போ மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 ப்ராசஸ்ங்க. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் வந்து லங்ஸ்குள்ளே போகணும். அப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அட்மாஸ்பியருக்கு வரணும். அப்போ 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து இன்ஸ்பிரேஷன், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு. ஸோ இது 2 நடக்கிறதுக்கு பேர் தான் என்னது, நம்ம மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லி படிக்கணும். டூ யூ நோலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. ரைட்டுங்க. இப்போ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் பிட்வீன் தான் அட்மாஸ்பியர் அண்ட் லங்ஸ் இஸ் நோன் அஸ் என்னதுங்க, ப்ரீத்திங் அல்லது வெண்டிலேஷன் அப்படின்னு அதுவும் 3 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. இப்போ இந்த ரெஸ்பிரேஷனில் 2 பகுதி தான் இருக்கும். ப்ரீத்திங்கில் ஒன்று வந்து இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு 2 ஸ்பேஸ் இருக்கும். இன்ஸ்பிரேஷன் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் இன் டு த லங்ஸு. அண்ட் எக்ஸ்பிரேஷனுங்கிறது ஆல்வியோலரில் இருக்கக்கூடிய ஏர் டிஃப்யூஸ் அவுட் த லங்ஸில் இருந்து வெளியே போகணும். சரிங்களா? லங்ஸ் do not contain a muscle fiber but expand and contract by the movement of ribs and diaphragm. நோட் பண்ணி பார்க்கலாம். லங்ஸ் வந்து மசில்ஸ் ஆனது கிடையாது, அது வந்து ஒரு பாஞ்சி டிஷ்யூ தான். அதில் லங்ஸில் மசில்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி சுருங்குது விரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் அண்ட் டயப்ரத்தினுடைய ஆக்ஷனால் சுருங்கி விரியுங்க. டயப்ராம் இஸ் ஏ ஷீட் ஆஃப் டிஷ்யூ வேர் த செப்பரேட் த தொராக்ஸ் ஃப்ரம் த அப்டமன். அப்டமனையும் தொராக்ஸையும் 2ஆக டிவைட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டயப்ராம் தாங்க. சரிங்களா? ரைட். இன்னும் ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ் இந்த டயப்ராம் இஸ் என்ன ஷேப்டுங்க, டூம் ஷேப்டாக மாறுது அப்படின்ட்டு இருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கலாங்களா? நோட் பண்ணி வச்சுருங்க. த ரிப்ஸ் மூவ்டு பை த. அப்போ இந்த ரிப்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மசில்ஸ் 2 மசில்ஸுங்க, இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ஸ் கேஜ் பூரா என்ன ஆகுதுன்னா கீழ் நோக்கி உள்நோக்கி இழுக்கப்படும். அப்போ வால்யூம் ஆஃப் த லங்ஸினுடைய அளவு வந்து ரெடியூஸ் ஆகுங்க. அங்கே ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ காற்று என்ன ஆகும்னா வெளியே ஏறிடும். சரிங்களா? அடுத்து எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்கேஜ் பூரா என்ன ஆகுன்னு சொல்லிங்கன்னா வெளிநோக்கி இழுக்கப்படும். அப்போ வெளிநோக்கி இழுக்கப்படும் போது லங்ஸ் விரிய ஆரம்பிக்கும். அப்போ விரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், லங்ஸில் ஏர் ப்ரெஷர் லோவாகும். அப்போ லோவாகும்போது என்ன ஆகும், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர் லங்ஸுக்குள்ளே என்டர் ஆயிரும். சரிங்களா? ரைட்டுங்க. இதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இன்சைட் த லங்ஸு நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த contraction of the diaphragm muscles and external intercostal muscles which pulls the ribs and sternum upward and outward and increase the volume of thoracic chamber in dorsoventral axis, forcing the lungs into the expanding pulmonary volume. சரிங்களா? ஸோ இந்த நமக்கு ரெஸ்பிரேஷன், அதாவது இந்த மார்பறை சுருங்கி விரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்கேஜினுடைய அசைவும் கீழே டயப்ரத்தினுடைய அசைவும் தாங்க. இந்த ரிப்கேஜினுடைய மூவ்மெண்ட்டை யார் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸு, இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இப்போ டயப்ரத்தை யாருங்க சார் வந்து டயப்ரமும் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும். அப்போ அந்த டயப்ரத்தை மூவ் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியல் மசில்ஸ். டயப்ரத்தில் என்ன மசில் இருக்குது? ரேடியல் மசில்ஸுங்க. சரிங்களா? ரேடியல் மசில் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும்போது டயப்ரம் என்ன ஷேப்பில் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூம் ஷேப்பில் மாறிக்குங்க. அப்போ டூம் ஷேப்பில் மாறும்போது லங்ஸும் மேலாம் பிடிச்சி தள்ளும். இப்போ லங்ஸு சுருங்கும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காற்று என்ன ஆகுதுன்னா வெளியேறுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்பிரேஷனாக எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னது கூட இதில் தான் இருக்குங்க. இந்த வால்யூம் ஆஃப் த பல்மனரி வால்யூம் அண்டு என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் அண்டு த டிகிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ the decrease in the intrapulmonary pressure force the fresh air from outside and enter into the air passage to the lungs and equalize the pressure. This process is called inspiration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸ்பிரேஷன் என்ன நடக்குங்க? அப்போ எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன நடக்குன்னு சொல்லிங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயப்ரம். அப்போ அந்த நம்ம டயப்ரத்தில் ஒரு மசில்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? என்ன மசில்ஸுங்க? ரேடியல் மசில். அப்போ ரேடியல் மசில் என்ன ஆகும்னா ரிலாக்ஸேஷன் ஆகும். ரிலாக்ஸேஷன் ஆகும்போது டயப்ரம் மேல் நோக்கி தள்ளப்படும். என்ன நோக்கி தள்ளப்படும்? மேல் நோக்கி தள்ளப்படும் போது லங்ஸ் வந்து சுருங்கும். இப்போ அதே மாதிரி நமக்கு ரிப்கேஜில் இருக்குது பார்த்தீங்களா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அப்போ இந்த இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் ஆகும். அப்போ விரிந்த இந்த விலா எலும்புகள் சுருங்கும். அப்போ சுருங்கும் போது லங்ஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சுருங்கும். அப்போ லங்ஸுக்குள்ளே இந்த ஏர் ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். எதோட கம்பேர் பண்ணும்போது அட்மாஸ்பியரில் கம்பேர் பண்ணும்போது லங்ஸுக்குள்ளே ஏர் ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ இந்த அதிகமான இடத்துல இருக்கக்கூடிய லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அதுக்கு பேர் தான் என்ன பேருங்க? எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு பேர். பார்த்துக்குங்க, எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆவரேஜ் ப்ரீத்திங் ஆஃப் எ ஹியூமன், ஒரு ஹியூமனுடைய நார்மல் ப்ரீத்திங் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவீங்கன்னா 12 to 16 times per minute. ஒரு நிமிஷத்துக்கு சாதாரண நீங்களே ரெஸ்பிரேஷன் பண்ணி பார்த்துங்க. அப்படின்னு வந்து காற்றை உள்ளே இழுத்து வெளியேற்றுவது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டைம் நடக்கான்னு சொல்லுவீங்கன்னா 12 to 16 times. ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ளே போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த மீட்டருக்கு பேர் என்னென்னா ஸ்பைரோமீட்டர். என்ன மீட்டருங்க? ஸ்பைரோமீட்டர். ப்ரீத்திங் மூமெண்ட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே போகுது வெளியே வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. அதுக்கு பேர் என்ன மீட்டருங்க? ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு பேருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்டு கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப அடிக்கொருக்கா கேட்குறாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி வால்யூமில் டைடல் வால்யூம். இப்போ டைடல் வால்யூம் டிவின்னு கொடுத்துருப்பாங்க. டைடல் வால்யூம்னு என்னங்க? சாதாரணமாக ஹியூமன் வந்து எந்த அளவுக்கு காற்றை உள்ளே வாங்கி வெளியேற்றுறான் இப்படி சுவாசிக்க போய் தான் டைடல் வேல்யூங்க. இப்போ நார்மலாக நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது இந்த டைடல் வேல்யூவில் நார்மலாக எவ்வளோ இழுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 mlங்க. 500 ml வந்து நார்மலாக நம்ம உள்ளே இழுக்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம வெளியேற்றுறோங்க. சரிங்களா? ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இழுக்கிறோம்னு வச்சுங்க, காற்றை வந்து உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மாற்றும் போது ஒரு டைம் 500 ml உள்ளே இழுக்கிறோம்னா இதை அப்படியே 600ஆல் கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 600ங்கிறேன். நம்ம எத்தனை மினிட்ஸுங்க? ஒரு 1 ஹவருக்கு அல்லது ஒரு மினிட்டுக்கு எத்தனை செகண்டுங்க? அதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ நம்ம வந்து பெர் மினிட்டுக்கு எவ்வளோ ஆக்சிஜனை உள்ளே இழுக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6000 to 8000 ml ஆஃப் ஏர் பெர் மினிட். சாதாரணமாக இந்த டைடல் வால்யூம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு காற்றை உள்ளே இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர் டு ml டு 8000 ml, அதாவது 6 லிட்டர் ஆக்சிஜன் நம்ம உள்ளே இழுக்க முடியுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் காற்றை நாம் உள்ளே இழுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. த டைடல் வேல்யூ இஸ் அபவுட் 4 to 10 times ஹையர்
டூரிங் எப்போ விகரஸ் எக்ஸசைஸ். நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த டைடல் வேல்யூ அப்படிங்கிறது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 to 10 டைம்ஸ் என்னவாக மாறுங்க, கொஞ்சம் ஹையராக மாறுங்க. சரிங்களா? ரைட். இதுக்கான நமக்கு இந்த ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.